தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஈரோடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு விசைத்தறி சங்கம், கீழ்பவானி பாசன விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் நேரில் சந்தித்து இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, விவரம். ஜெய்ஸ்ரீ, வணக்கம். அதாவது தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதன் ஒரு பகுதியாக வேட்பாளர்களுக்கு பல்வேறு கூட்டமைப்புகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் இன்று ஈரோட்டிற்கு திமுக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பல்வேறு அமைப்புகள் திமுக வேட்பாளர் பிரகாஷ் மற்றும் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் மாதேஸ்வரன் ஆகியோருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு, ஈரோடு ஆடை வர்த்தக சங்க கூட்டமைப்பு, அனைத்து ஜவுளி 17 தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, கீழ்பவானி பாசன விவசாய சங்க கூட்டமைப்பு, ஈரோடு மாவட்ட தொழிற்சங்க வணிக சங்கத்தின் கூட்டமைப்பு, ஒளிரும் ஈரோடு மாவட்ட வணிகர் சங்கங்கள், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் ஆதரவு தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் தமிழ்நாடு கோழிப்பண்ணை உரிமையாளர் சங்கத்தினுடைய அந்த ஆதரவு என்பது இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஈரோடு மற்றும் நாமக்கல் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவுகளையும் தாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஈரோட்டுக்கு வருகை சென்ற தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பல்வேறு சங்கங்களின் கூட்டமைப்பு அவங்களுடைய ஆதரவு தெரிவித்தது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று இந்த கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.